வணக்கங்க. நம்ம பாரம்பரியமாக மறந்து போன ஒரு பருப்பு வகையை தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன பருப்புன்னு பார்த்தீங்கன்னா, நரிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. தட்டைப்பயிர் கிடையாது. தட்டைப்பயிர் மாதிரியே சின்னதாக இருக்கக்கூடிய நரிப்பயிருங்க. இதில் வந்து சட்னி குழம்புலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. நிறைய பேர்த்துக்கு இப்படி ஒரு பயிர் இருக்கிறதே தெரியாதுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அந்த பயிரில் எந்த குழம்போ இல்லை சட்னியோ எது செஞ்சாலும் குழந்தைகளுக்கு சும்மாவே ஊற வச்சு வேக வச்சு கொடுத்தாவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க அந்த குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இந்த நரிப்பயிரை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இந்த தண்ணி கூடயே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்திக்கலாம். இந்த புளி கூட ஒரு தக்காளி இல்லை 2 தக்காளி உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. நான் வந்து 3 தக்காளி சேர்த்திருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்தி நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5-6 விசில் விடும்போதே ஓரளவு நல்லா வெந்துடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு 2 விசில் விட்டு எடுத்து இதை நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய வச்சுக்கலாம். அது கூடயே 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகமும் 1 ஸ்பூன் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 வரமிளகாய் இல்லை பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிங்க. கண்ணாடி மாதிரி நல்லா வெங்காயமெல்லாம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடணும். இந்த நரிப்பயிர் குழம்பு ரொம்ப ஈஸியாக தாங்க செஞ்சுருக்குறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு முறையில் தான் செஞ்சுருக்குறோம். இப்போ வதக்கி வச்சுருக்க மசாலாவை தூக்கி நம்ம நரிப்பயிர் கூட சேர்த்து அதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்திக்கிங்க. பருப்பு வகை எதுவாக இருந்தாலும் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்திக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு கையிலேயே வீடியோ எடுக்கிறதுனால அது கடையிறத உங்கள்கிட்ட காமிக்க முடியறது இல்லைங்க. பாருங்கள், சூப்பராக குழம்பு கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. கடைஞ்ச பின்னாடி இப்படி தாங்க இருக்குது. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் பயப்படாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.